ICF Expo 2026. இந்த எக்ஸ்போல நிறைய கம்பெனிஸ் ஸ்டால்ஸ் பார்த்தோம். இந்தியாவில் இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்கு, ட்ரெயின்ஸில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு, அதை எந்தெந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாஃப்ஸும் அவங்க ஸ்டால்ஸ்க்கு போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணும்போது டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த பார்ட் எங்கே இருக்குது ட்ரெயினில், அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அதோட யூஸ் என்ன, அந்த பார்ட் என்ன ஒர்க் பண்ணுது ஒவ்வொரு ட்ரெயின்லையும் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் நிறைய ட்ரெயினோட மினியேச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நாம் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதில் இப்போ சிசிடிவி இருந்த ஸ்டாலுக்கு போனோம். அங்கே டிரைவர்ஸை சிசிடிவி வச்சு இப்படி மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெயினுக்குள்ள சிசிடிவி வச்சு எல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க எல்லாமே காமிச்சாங்க. இது வந்தே பாரத்தோட ஃப்ரண்ட் பார்ட், ஃப்ரண்ட் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இது சின்ன சின்ன காப்பர் பார்ட்ஸ், இதையும் வேற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுமே ஒவ்வொரு கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரெயினுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் ஒரு ஸ்டேஷனோட மினியேச்சர். இதில் ஒரு ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அதில் ட்ரெயின் ட்ராக் எப்படி இருக்கும், அதில் ட்ரெயின் எப்படி ரன் ஆகும், அதுக்கான சிக்னல்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் நம்ம நேரில் வியூ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சு. கூட்ஸ் ட்ரெயின் அப்புறம் கண்டெய்னர் ட்ரெயின் இது எப்படி இருக்குன்ற மினியேச்சர் தான் இது. இது ரொம்ப அழகாக தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அதோட வீல்ஸ் எப்படி இருக்கும், அதோட டோர்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே ரொம்ப அழகாக அலுமினியம் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் இன்னும் நேரில் பார்க்கும்போது உங்கள் ஐஸ்க்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஒரு கூட்ஸ் ட்ரெயினை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரே டைமில் பார்க்க முடியாது, பட் அது இந்த மாதிரி மினியேச்சரில் பார்க்கும்போது அது தெரியும். இன்னொரு ஸ்டாலில் ட்ரெயினோட மினியேச்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அழகாக ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் எப்படி போகுது, அண்ட் இன்னொரு ட்ரெயின் பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற வியூவை ரொம்பவே அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அண்ட் ஈவன் பெரியவங்களும் அதை அழகாக ரசித்து பார்த்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அம்ரித் பாரத் ஃபுல் ட்ரெயினோட மினியேச்சர். இதில் ஒரு ட்ரெயின் இன்ஜினில் ஸ்டார்ட் ஆகி ஒரு
பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அங்கே இருக்க லைட்ஸ், ஃபேன் எல்லாமே எப்படி இருக்குன்றத அந்த மினியேச்சரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னும் அதை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அந்த ஸ்லீப்பர் சீட் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக அழகாக ஃபுல்லாகவே கேரக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ட்ரெயின் பேஸோட ஒரு சின்ன மினியேச்சர். இதில் ஒரு ட்ரெயினோட பேஸ் எப்படி இருக்குன்றத அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெயின்ஸையும் மினியேச்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் சேர் கார், நமோ பாரத், எம்ஆர்விசி, வந்தே பாரத் சேர் கார், மெட்ரோ ட்ரெயின், ஸ்லீப்பர் கோச் எல்லாமே அழகாக மினியேச்சர் பண்ணியிருந்தாங்க.